இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபனை ஆகும்? எப்பொழுது தந்தை நேரடியாக வந்து ஞானத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். இரண்டாவது கேள்வி, தந்தை எப்பொழுது வருகிறார்? எப்பொழுது ராஜ்யத்தை இழந்து விடுகிறோமோ அப்பொழுதுதான் நேரடியாக தந்தை வருகிறார். மூன்றாவது கேள்வி, எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, ஞான அமிர்த தாரணையின் மூலம் அனைவரையும் நோயற்றவராக அல்லது சொர்க்கவாசிகளாக மாற்றும் சேவையை செய்ய வேண்டும். நான்காவது, பூஜைக்குரிய தூய்மையான ஆத்மாவின் அடையாளம் என்ன? பாபா சொல்றார், அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும், பேச்சு, கர்மம் மற்றும் கனவும் யதார்த்தமானதாக, அதாவது யுக்தியாக இருக்கும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அர்த்தம் இருக்கும். அஞ்சாவது கேள்வி, சூரியவம்சி ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், சதா வெற்றி மற்றும் ஒரே சீரான மனநிலையை உருவாக்குங்கள். fill in the blanks. ஃபஸ்ட்டு, சத்தியுகத்தில் டேஷ் போன்றவை நடக்க முடியாது. சத்தியுகத்தில் மகாபாரத சண்டை போன்றவை நடக்க முடியாது. இரண்டாவது, ஞானம்தான் டேஷ். ஞானம்தான் இரக்கமாகும். மூன்றாவது, தூய்மையின் பலத்தின் மூலம் டேஷ் செய்கிறார். தூய்மையின் பலத்தின் மூலம் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நான்காவது, மகாரதிகளை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. மகாரதிகளை கமாண்டர் என்று சொல்லப்படுகிறது. அஞ்சாவது, யோகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய ஆத்மா டேஷ் மற்றும் டேஷ். யோகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிவிடும் மற்றும் பறக்கும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.